Hello children, welcome to maths class. Today we are going to see exercise 3.2. இன்னைக்கு exercise 3.2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாவை பார்த்துடலாம். Law of exponents to divide. லாஸ்ட் எக்ஸசைஸில் law of exponents மல்டிப்ளிகேஷனுக்காக பார்த்தோம். அது x பவர் m இன்ட்டு x பவர் n இருக்கும். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் ஒன்ஸ் போட்டுடணும். பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் மல்டிப்ளைல இருந்தால். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா x பவர் m ப்ளஸ் n கிடைக்கும். அது மல்டிப்ளிகேஷன். இப்போது டிவைடில் இருந்ததுன்னா ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். x பவர் m பை x பவர் n. இப்போ இது ரெண்டு டிவைடில் இருக்குது. பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸோ ஒன்ஸ் போட்டுருங்க. இது போல் டிவைடில் இருந்து இதுன்னா பவரை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும். இதுவே டிவைடில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னன்னு வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் மேலே 10 p பவர் 4ன்னு இருக்குது பை 2p பவர் 3ன்னு இருக்குது. இப்போ 2 டேபிளில் 10 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். சரிங்க. ஸோ அந்த 10 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 5ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 p பவர் 4 பை p பவர் 3. இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது, டிவைடில் இருக்கிறதுனால அந்த பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ரெண்டு வாட்டி இருக்க அந்த பேஸை ஒன்ஸ் போட்டுருங்க p. இப்போ இந்த பவரை டிவைடில் இருக்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4 மைனஸ் 3ன்னு வரும். ஈக்குவல் டு 5p பவர் 4ல் 3 போச்சுன்னா 1. இப்படியும் எழுதலாம். 5p பவர் 1ன்னு போடலாம். இல்லை அப்படின்னா தட் இஸ்ன்னு போட்டு ஒன்றுமே இல்லைனாலும் 1 இருக்குன்னு தான் அர்த்தம் பவரில். ஸோ 5p அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இது ஃபார்முலா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம், அதாவது ஃபில் இன் தி பிளாங்க்ஸும் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் 18m பவர் 4 டேஷ் பை 2m பவர் 3 n பவர் 3 ஈக்குவல் டு டேஷ் mn பவர் 5. ஓகேங்களா? இப்போ இந்த டேஷில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த மிஸ்ஸிங் டேர்ம்ஸோ இல்லை நம்பர்ஸோ சரியா அதை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எப்போயுமே இந்த கான்ஸ்டன்ட்டில் இருக்கும்போது டிவைடில் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. 2 டேபிளில் 18 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 9 டைம்ஸ் வரும். அப்போ இந்த 2வையும் அடிச்சுட்டு 18 அடிச்சுட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், 18 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 9ன்னு போடுவோமா. ஸோ 2 டேபிளில் 18 9 டைம்ஸ் வரும். இங்கே நம்பருக்கு தான் டேஷ் இருக்குது. ஸோ 9 ஒரு ஃபில்லப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இங்கே m4 இருக்குது, அதாவது m பவர் 4 இருக்குது. இங்கே m பவர் 3 இருக்கா. ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்கிறதுனால ஒன்ஸ் போட்டுட்டோம். இப்போ இது டிவைடுன்றதுனால அந்த பவரை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4 மைனஸ் 3 1. இங்கே வெறும் mன்னு கொடுத்துருக்காங்க. m பவர் 1ன்னு இருந்தாலும் கரெக்டு தான், வெறும் m இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ இதுவும் கரெக்ட். இப்போது இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்கணும் நியூமரேட்டரில். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த எண்ணையும் இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த n பவர் 5ஐயும் n பவர் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்க அந்த எண்ணுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே ரெண்டுமே n இருக்கா. ஸோ ஒன்ஸ் n போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி அப்படின்னா, இப்போ இது டிவைடில் இருக்குது இந்த n பவர் 3. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடுமா. அப்போ என்ன வரும்,
n பவர் 5 இன்ட்டு n பவர் 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளைல இருந்தாலே என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம்ல. அப்போ ஆட் பண்ணும்போது 5 + 3 8. இது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சொன்னது. ஓகேங்களா? நியூமரேட்டரில் ஏதாச்சும் வேரியபிள் கண்டுபிடிக்கணுன்னா டினாமினேட்டரும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த வேரியபிள் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணாலே நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்க அந்த வேரியபிளோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ n பவர் 8. இப்போ சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஆன்சர் வந்துதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ LHS அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பரை அப்படியே போடுறோம். 18 m பவர் 4 n பவர் 8 by 2 m cube n cube. 2 டேபிளில் 18 9 டைம்ஸ் போகும். ஸோ அந்த 2வையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. 2வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 1 போடணும். அது போட்டாலும் போடலைனாலும் பிரச்சனை கிடையாது. 18 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 9ன்னு போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 9 m பவர் 4 n பவர் 8 by m cube n cube. இப்போ இந்த 9 வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா m வேரியபிள் இருக்கா. ஸோ 2 டைம் இருக்கிறதுனால ஒன்ஸ் போட்டால் போதும். இப்போ வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவைடில் இருந்தாலே பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, அப்போ 4 - 3. இப்போ நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து n, அதுவும் 2 டைம்ஸ் இருக்குது, ஒன்ஸ் போட்டால் போதும். டிவைடில் இருக்கிறதுனால லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் படி என்ன பண்ணணும், பவரை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இப்போ 8 மேலே வரும்போது என்ன ஆகும், மைனஸில் வந்துடும். அப்போ 8 - 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 9 m இந்த பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. சரி, நீங்கள் m பவர் 1ன்னு மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. m நெக்ஸ்ட் வேரியபிள் n, அதோட பவர் வந்து 8 - 3ன்னு இருக்குது. அப்போ 8ல் 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5. இப்போ ஆன்சர் வந்து 9 mn பவர் 5. ஓகேங்களா? அது கிடச்சிருச்சா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து n பவர் 8, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 9. இந்த ஃபார்முலாவை சைடில் போட்டுக்கோங்க. லா ஆஃப் எக்ஸ்பெனன்ஸ் டு டிவைடோட ஃபார்முலா. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் L பவர் 4 m பவர் 5 n பவர் டேஷ் by 2L m பவர் டேஷ் n பவர் 6 equal to L பவர் 3 m ஸ்கொயர் n by 2. இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நியூமரேட்டரில் ஒரு பவரும் டினாமினேட்டரில் ஒரு பவரும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட் பிரச்சனை கிடையாது. இப்போ L பார்த்திங்கன்னா மேலே நியூமரேட்டரில் L பவர் 4 இருக்குது, டினாமினேட்டரில் L இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டால் வெறும் L, அதாவது 2 டைம்ஸ் இருந்ததுன்னா ஒன்ஸ் போடணும். இப்போ இங்கே வந்து மேலே வந்து பவர் 4 இருக்குது, கீழே வந்து ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பேஸ் சேமாக இருந்து டிவைடில் இருந்ததுனாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், மைனஸ் பண்ணணுன்னு. இப்போ 4 - 1 3. அப்போ L பவர் 3 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது இங்கே m பவர் 5 இருக்குது நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் பவர் கொடுக்கல, அதாவது டேஷ். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து டினாமினேட்டரில் ஒரு பவர் தேவை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நியூமரேட்டரில் இருக்கும்ல அதே பேஸுக்குள்ள பவர், அதையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அதே வேரியபிள் பவரையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டினாமினேட்டரில் இருக்க பவர் வந்து கிடச்சிரும். இப்போ இங்கேயும் m இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் m இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நியூமரேட்டரில் வந்து 5 இருக்குது, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பவர் வந்து 2 இருக்கா. அப்போது 5 - 2 3. அப்போ ஆன்சர்னது m பவர் 3. ஓகேவா? இப்போது இதுவே உங்களுக்கு நியூமரேட்டரில்
ஒரு பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த வேரியபிளோட பவரையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அதே வேரியபிளோட பவரையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது, n பவர் 6 இருக்குது, அங்கே வந்து n அப்படின்னா என்னது n பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே n அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 6 + 1 7. இப்போ 7. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு நியூமரேட்டரில் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த வேரியபிளையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அதே வேரியபிளோட பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரோட பவர் கிடைச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு டினாமினேட்டரில் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டரில் இருக்க அந்த பவர் அந்த வேரியபிளோட பவரையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அதே வேரியபிளோட பவரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்க அந்த பவர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது கரெக்டாக அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் சொல்யூஷன் வச்சு. ரைட் ஹேண்ட் சைடை இருக்கிறத எழுதிக்கோங்க. l பவர் 4 m பவர் 5 n பவர் 7 by 2l m cube n பவர் 6 ஈக்குவல் டு, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுத்துலையுமே l இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் இருந்துன்னா 1 டைம் போட்டுக்கோங்க l. இது பேஸ் சேமாக இருந்து டிவைடில் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணணும், பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ மேலே 4 இருக்குது, கீழே எதுவுமே இல்லை, எல்லுக்கு மேலே அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 4 - 1 இது ஒரு வேரியபிள். இப்போ நெக்ஸ்ட்டு வேரியபிள் என்ன இருக்குதுன்னா m இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 டைம் போடுங்க m. டிவைடில் இருக்கிறதுனால இந்த 5ஐயும் 3ஐயும் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ m பவர் 5 - 3. இப்போ தேர்ட் வேரியபிள் என்னென்னா n இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 1s போட்டுருங்க. டிவைடில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 7 - 6 by இந்த 2. இந்த 2ஐ மட்டும் அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம வேரியபிளை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் படி கண்டுபிடிக்க முடியும். இப்போது l இந்த பவரை மைனஸ் பண்ணால் 4 - 1 3. அப்போ l cube. நெக்ஸ்ட்டு m 5 - 3 என்னது 2. அப்போ m ஸ்கொயர். n 7 - 6 வந்து 1. நீங்கள் போட்டாலும் போடலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. by 2. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? l cube m ஸ்கொயர் n by 2. அப்போ இந்த ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம எந்த ஃபில்லப் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7, அதாவது நியூமரேட்டரில் இருக்க n பவர் 7ஐயும் டினாமினேட்டரில் இருக்க m பவர் 3ஐயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே அந்த ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 42a பவர் 4 b பவர் 5 டேஷ் by 6a பவர் 4 b பவர் 2 ஈக்குவல் டு டேஷ் b cube c ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதை பார்ப்போம். இப்போ இது போல் ரெண்டுமே வந்து அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரெண்டுமே நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ மேலே 42 இருக்குது, கீழே 6 இருக்குது. அப்போ 6 டேபிளில் 42 எத்தனை டைம்ஸ் வரும்னா 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 ஒரு ஃபில்லப், அதாவது தேர்டு சப்டிவிஷனை ஒரு ஃபில்லப் கண்டுபிடிச்சாச்சு 7. ஓகேங்களா? இப்போ a பவர் 4 a பவர் 4 இப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ஏன்றதுனால பேஸு 1s போடுவோம் ஏன்ட்டு. இப்போ டிவைடில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 4 - 4 வந்து 0ன்னு வரும். அப்போ a பவர் 0ன்னு வரும். ஓகேங்களா? இது போல் a பவர் 0ன்னு வந்தாலே 1ன்னு அர்த்தம். எனிதிங் டு தி பவர் 0 ஈக்குவல் டு 1. அது எந்த நம்பராக இருக்கட்டும், பேஸில் எந்த நம்பர் இருந்து பவரில் 0 அப்படின்னு இருந்தாலே அதோட வேல்யூ வந்து 1. எனிதிங் டு தி பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போ இது வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா 1ன்னு வரப்போது மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வேரியபிள் வந்து b இருக்குது, ஒன்ஸ் போடுறோம். ஓகேங்களா? இது டிவைடில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் பியோட பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 5 - 2 3, அப்போ b கியூப். நெக்ஸ்ட்டு இங்கேயும் c இல்லையா, ஆனால் நம்மளுக்கு ஆன்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, c² கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும், c² இருக்கணும் நியூமரேட்டரில். அப்போ இங்கே c² இருக்குது அப்படின்னாலே இங்கே இல்லைன்னா இதை விட்டுருங்க. அப்போ இந்த டேஷில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், c² இருக்கணும். ஏன்னா இங்கே c² இருந்தால் தான் இங்கேயும் c² வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இல்லை அப்படின்னும் போது அந்த இல்லாத ஒன்று நம்ம போடணும். அப்போ c². ஓகேங்களா? இப்போ இது சொல்யூஷன், அதாவது செக் பண்ணிக்கலாம் கரெக்டானிட்டு. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 42a⁴ b⁴ c²/6 a⁴b². 6 டேபிளில் 42 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 6 டேபிளில் 42 7 டைம்ஸ் வரும். ஸோ 42 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 7ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7, இந்த ரெண்டுமே வந்து பேஸ் ஏன்றதுனால ஏவை ஒன்ஸ் போட்டுக்கோங்க. டிவைடில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ a⁴ 4 - 4. நெக்ஸ்ட்டு வேரியபிள் வந்து b 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டுக்கோங்க. b டிவைடில் இருக்கிறதுனால அந்த பிக்குள்ள பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 5 - 2. நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் c இல்லை, ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க, c². நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 7, பேஸ் அப்படியே போடுங்க. a 4 - 4 0. நெக்ஸ்ட்டு b 5 - 2 3. நெக்ஸ்ட் அந்த c² ஈக்குவல் டு 7. இங்கே a⁴0னாலே நான் என்ன சொன்னேன், 1. அதாவது எந்த நம்பர் பேஸில் இருந்து அதோட பவர் 0னாலே அதுக்கு வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். அதனால தான் அந்த a⁴0க்கு பதில் 1ன்னு போட்டிருக்கேன். பக்கத்தில் இருந்தாலே இன்ட்டுன்னு அர்த்தம்ல. ஸோ 7 × 1. நெக்ஸ்ட் அந்த b³ c². 7 1s are 7, b³ c². ஸோ இந்த எல்ஹெச்எஸ்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் c² நியூமரேட்டரில், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 7. நெக்ஸ்ட் சம் செகண்ட். say true or false. செகண்ட் சம்மில் ட்ரூ ஆர் ஃபால்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட கொஸ்டின் வந்து 8 x⁴3y divided 4x² = 2xy. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இது 2ன்றது வந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்ச பிறகு போட்டது. சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ்ஸை வச்சு என்ன பண்ணலாம், ஆர்ஹெச்எஸ் கரெக்டாக வருதா இல்லையான்றது பார்த்துப்போம். எல்ஹெச்எஸ் என்னதுன்னா ஈக்குவல் டு 8 x³ divided 4x². இப்போ டிவைட் சிம்பிள் இருந்தாலே இப்படி போடலாமா, அதாவது டிவைடுக்கு அந்த சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நியூமரேட்டரில் போடுங்க, டிவைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்மை வந்து டினாமினேட்டரில் போட்டுடணும். அப்போ ஈக்குவல் டு 8x³ y/4x². இப்போ என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் இருந்தாலே இது போல் இருந்தாலே டிவைட் பண்ணிக்கலாம். 4 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ் போகும்னா 2 டைம்ஸ் போகும். ஸோ 8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 2ன்னு போடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க அப்படியே அந்த வேரியபிள்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, x³ y/x². நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 2. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா ஒன்ஸ் போட்டுணும், டிவைடில் இருந்தாலே என்ன சொன்னேன், மைனஸ்
பண்ணணும் என்னென்னா அப்போ 3 மைனஸ் 2 ஓகேங்களா. இங்கே ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது, கீழே டினாமினேட்டரில் ஒய் இல்லைன்றதுனால அந்த ஒய்யை அப்படியே போட்டுருங்க. ஈக்குவல் டு 2 இந்த பேஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 3ல் 2 போச்சுன்னா 1, அது நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஒய்யை அப்படியே போட்டுருங்க. அப்போ ஆன்சர் வந்து 2xy. இதுதான் வந்து RHS. நம்மளுக்கு இந்த 2xy கிடச்சிதான்னு பார்ப்போம். கொஸ்டினில் 2xy தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து என்னது ட்ரூ. லாஸ்ட் எப்படி முடிக்கணும்னா therefore LHS equal to RHS. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 7ab cube divided to 14ab equal to 2b square. ஓகேங்களா. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க டேர்ம் வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ எல்ஹெச்எஸ் வச்சு ஆர்ஹெச்எஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அது ட்ரூவா ஃபால்ஸான்றதெல்லாம் எழுதணும். சொல்யூஷன் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, 7ab cube divided to 14ab. ஓகேங்களா. டிவைடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத நியூமரேட்டரில் போட்டணும், அந்த டிவிஷன் சிம்பிளுக்கு ரைட் சைடில் இருக்கிறத டினாமினேட்டரில் போட்டுருங்க. ஈக்குவல் டு 7ab cube by 14ab. இப்போ 7 டேபிளில் 14 வரும், 7 டேபிளில் 7 வந்து 1 டைம் வரும். ஸோ அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே 7 டேபிளில் 14 எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ அதை 14 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 2ன்னு போட்டுருங்க. ஈக்குவல் டு ரிமைனிங் திங்ஸ் அப்படியே போட்டுருங்க. மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ஏபி கியூப் இருக்குது, அதை அப்படியே போட்டுருங்க. பை டினாமினேட்டரில் வந்து 2ab. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இப்போ இந்த வேரியபிளை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலா வச்சு போட போகிறோம். இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கனால 1s போட்டுருங்க. இங்கேயும் ஏ பவரில் ஒன்றுமே இல்லை, ஸோ 1 இருக்குதுன்னு அர்த்தம். டினாமினேட்டர்லேயும் ஏக்கு பவரில் ஒன்றுமே இல்லை, 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பேஸ் சேமாக இருந்து டிவைடில் இருந்ததுன்னா பவர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். அப்போ ஏ பவர் 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து பி, இதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ஒன்ஸ் போட்டுருணும். ஓகேங்களா. இது டிவைடில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், அந்த பவரை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 1 பை இது டினாமினேட்டரில் இருக்க 2ன்றதுனால 2 மட்டும் போடும். ஓகேங்களா. திருப்பி இந்த ஏபிலாம் போடக்கூடாது, அதை தான் நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலா படி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ 1 மைனஸ் 1 0, ஏ பவர் 0, பி 3 minus 1 2 by 2. நான் எனிதிங் டு தி பவர் 0 அப்படின்னாலே அதோட வேல்யூ 1ன்னுட்டேன்னா, ஸோ 1 b ஸ்கொயர் பை 2 தட் இஸ், இப்போ அந்த 1 போட்டாலும் போடலனாலும் அவசியம் இல்லைன்னு. அப்போ b b ஸ்கொயர் பை 2. இதுதான் ஆன்சர் RHS. ஓகேங்களா. ஸோ இதே RHS வந்து கொஸ்டினில் வந்திருக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிடைச்ச RHS வந்து b ஸ்கொயர் பை 2ன்னு கிடச்சிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2b ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த RHSஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்க RHSஸும் கொஸ்டினில் இருக்க RHSஸும் மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து என்னது ஃபால்ஸ். அப்போ லாஸ்ட்டில் முடிக்கும் போது எப்படி முடிக்கணுன்னா, therefore LHS is not equal to RHS. It's not equal to நாலே அது ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். With this we completed exercise 3.2 first and second sums. அதாவது fill in the blanks, say true or false. Thank you students.